தனனதே மோகன் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சாட்சியா சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னையிலிருந்து ராதா என்னோட பொறுப்பு. இன்னைக்கு முழு மரியாதையோட நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றேன் மிஸ்ஸஸ் ராதா மோகன் அவர்களே. ராதாவும் மோகனும் ஒன்னா இருந்தா தானே எப்பவுமே ஹிட் தான். இந்த ராதா இருக்கல, அவ என்ன பொறுத்தவரை எல்லார விட இவதான் ஸ்பெஷல். என் குடும்பத்தோட உண்மையான சொத்துன்னா அது இந்த ராதா தான். அப்பா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்பா. குஷி, மோகனை தடுக்காத. அப்பா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. நீங்க இப்படி பண்ணா நம்ம வாழ்க்கையில இருந்து அவங்க போன மாதிரி. அந்த ராதாவை எரிச்சிரு மோகன், எரிச்சிரு. எனக்கு இந்த ராதாவை உயிரோட அப்படியே எரிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவளோட உருவ பொம்மையை எரிக்கும் போதே அவளை எரிக்கிற அளவுக்கு சந்தோஷமா எரிய போறது ராதா, ஆனா நிம்மதி கிடைக்க போறது எனக்கு. என்னால எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கூட முதலிரவு கொண்டாடுறத பார்க்க முடியும்? நீங்க என்ன எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ நீங்களும் என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க. நீங்க என்னோட மோகனைய, என்னோட கணவர், என்னோட காதலன், என்னோட எல்லாமே. ஆனா நீங்க இன்னொரு பொண்ணு கூட போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, எப்படி வாழுவேன் நீங்களே சொல்லுங்க.
அம்மா நீ எப்படி ஃபெயில் ஆவ? உனக்கு தான் தெரியும்ல ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்ததா கேட்டுன்னு. நான் கூட இருக்கிற வரைக்கும் நீ ஃபெயில் ஆக விட மாட்டேன். கவலைப்படாத ராதா, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இப்போ இங்க நான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த ராதா ஏன் என்னை விட்டு தொலையவே மாட்டேங்கிறான்? இந்த ராதாவை என் கிட்ட இருந்து ஒரே அடியா தொலைச்சு கட்டலான்னு முடிவு பண்ணா அவன் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறான். ஏன் நான் ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கேன்? எனக்கு இது ஏற்கனவே தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இன்னும் இருக்கீங்க. ஆனா பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களோட நடவடிக்கையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்க இன்னும் என்னதான் காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னு. இன்னமும் நீங்க என்ன துரத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னைக்கும் நீங்க என்னோட வாழ்க்கையில திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்க. நான் இல்ல. நான் உங்களை மறந்துட்டு என்னோட வாழ்க்கையில கடந்து போயிட்டேன் மிஸ்டர் மோகன். ஆனா உங்களால என்ன விடவே முடியலையே. நான் திரும்ப உங்க வாழ்க்கையில வரணும்னு நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க. ஆனா அதுக்கெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த டிராமாக்கான காரணம்லாம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு உங்களோட உறவு தேவையில்லைங்கிறத உங்களால ஏத்துக்க முடியல. சரி, நீங்க ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க மிஸ்டர் மோகன். நீங்க இதெல்லாம் பண்ணதுனால இந்த சொசைட்டியோட ரூல்ஸை மீறிட்டீங்க. அதனால நஷ்டம் ஏற்பட போறது உங்களுக்கு தான். என்ன ரூல்ஸ்? முதல் ரூல், நீங்க சொசைட்டி காம்பவுண்ட்குள்ள நெருப்பை எரிய வச்சிருக்கீங்க. இதனால சொசைட்டி ரூல்ஸை நீங்க மீறிட்டீங்க. ரெண்டாவது ரூல், ஒருவேளை மிஸ்டர் மோகன் நீங்க ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொசைட்டியோட செக்ரட்டரி கிட்ட உங்க கையால எழுதின ஒரு லெட்டர் கொடுத்திருக்கணும். நேத்து நீங்க கல்யாண ஊர்வல பிரச்சனை பண்ணீங்கல்ல, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் மூணாவது ரூல், 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா? ராத்திரி நேரத்துல நீங்க குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்களே,
அதனாலயும் நிறைய பேர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் நீங்க சொசைட்டியோட ரூலை மீறிட்டீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மிஸ்டர் மோகன், நீங்க பண்ண இந்த விஷயங்களால இங்க இருக்கவங்களுக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. சார், ராதிகா மேடம் சொன்னது உண்மைதான். இன்னைக்கு இப்ப நீங்க பண்ணது, அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது எல்லாமே இந்த சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிரானது. உங்களுக்கு புரியுதா? இத பாருங்க. என்ன இது? நீங்க சொசைட்டியோட ரூல்ஸை மீறி நடந்ததுக்கான முதல் நோட்டீஸ். இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் மோகன். எங்களோட இந்த சொசைட்டில திரும்ப திரும்ப ரூல்ஸை மீறி நடக்கிறவங்களுக்கு இடமே இல்லை. மொத்தம் 3 நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுல முதல் நோட்டீஸ் இப்ப உங்க கையில இருக்கு. இன்னும் 2 நோட்டீஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க மனசார கையெழுத்து கும்பிட்டு உங்களை முழு மரியாதையோட சொசைட்டியை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். உங்க வீட்டை விட்டு போறதுக்கு தயாராயிடுங்க. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உலகம் எவ்வளவு வேணா மாறட்டும், ஆனா நீங்க உங்களால எப்பவும் மாற முடியாது. ஒருவேளை அப்படி நடந்துடுச்சுன்னா இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கும் தெரியும் ராதா. நான் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நான் தான் தப்பு பண்ற மாதிரி தெரியும். ஒருத்தனுடைய மனசு உடையும் போது அதோட சத்தம் இப்படிதான் பயங்கரமா இருக்கும். அந்த சத்தம் மத்தவங்களோட காதுல விழும்போது அது ரூல்ஸை மீறதுன்னு சொல்ல மாட்டாங்க. மனசு உடைஞ்சா அந்த வலி எப்படி இருக்கும்னு உன்னால என்னைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். பட் ஆப்வியஸ்லி அது உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தால, இந்த மிரட்டல வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இனி யார் இங்க இருக்கணும், யார் இருக்க கூடாதுன்னு அந்த காலம் தான் முடிவு பண்ணும். குப்புற விழுந்தாலும் மேசையில மண் ஒட்டலன்னு சொல்றீங்க. வாங்க இவன். மோகன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லலாம், உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருந்தீங்களே, இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ராதாவை நீங்க இன்னும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாத்துட்டீங்கல்ல. அன்னைக்கு கல்யாண ஊர்வலத்துல டைவர்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்க. இந்த ஊர்வலம் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க நம்ம டிவோர்ஸ்க்காக தான் வந்திருக்காங்க. இது நம்மளோட டிவோர்ஸ் பேப்பர்ஸ். ஊர் முன்னாடி இதைத்தான் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ண பாக்குறீங்க. இப்ப ஏதாவது நடந்ததா? எதுவும் ஆகல. உங்களால எதுவுமே பண்ண முடியல. ராதாவை உங்களால மறக்க முடிஞ்சதா? உங்க காதல எரிக்க முடிஞ்சதா?
இப்படி பண்றீங்க? இப்படி மூஞ்சிய திருப்பிட்டு போறதால எதுவும் மாறிடாது மோகன். இது யாருக்கு புரியுதோ? எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு லவ் பண்ணாரோ அதே லவ்வோட தான் இப்பவும் இருக்காரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா குஷி? அந்த ராதாவால மோகன் அண்ணாவோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு. அவளை இன்னும் அவரை காதலிச்சிட்டு இருக்காரு. இதை நினைச்சு சந்தோஷப்படுறியா? மோகன் அண்ணாவோட நிலைமைய பாக்குறல்ல நீ? அவளால பைத்தியம் மாதிரி சுத்துறாரு. அத்தை, நீங்க சொல்றது புரியுது. நீங்க அவரை நினைச்சு கவலைப்படுறீங்க. ஆனா அவர் எனக்கும் அப்பா தானே. அவர் கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா அவரோட வலிக்கு ஒரு மருந்து இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுதான் ராமா. ஒருவேளை ராதா அப்பா லைஃப்ல வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவரு சரியாயிடுவாரு. பழைய மோகனாவே மாறிடுவாரு. அப்பாவோட எல்லா பிரச்சனைக்கும் ராமா தான் சொல்யூஷன். ட்ரஸ்ட் மீ. இதை விட அட்டகாசமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ராதிகா ஒண்ணு இல்லைன்னு ஸ்டாம்ப் அடிச்சு அவன் மூஞ்சி வெளியே தூக்கி அடிச்சிட்டான். போக வேண்டிதான். முதல் நோட்டீஸ், ரெண்டாவது நோட்டீஸை நான் தான் அனுப்புவேன். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியை விட்டு ஒரே அடியா துரத்திடுவேன். ஆனா இந்த நோட்டீஸ் எப்படியாச்சும் கொடுக்கணுமே. ஆனா எப்படி அதை கொடுக்கறத? சில நேரங்கள்ல டப்பு 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 டப்புன்னு ஐடியாஸ் வந்துருது. நன்றி ஆண்டவா. இன்னைக்கும் நீங்க என்னோட வாழ்க்கையில திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்களை மறந்து என்னோட வாழ்க்கையில முன்னேறி போயிட்டேன் மிஸ்டர் மோகன். ஆனா உங்களால தான் என்னை விடவே முடியல. இப்ப இங்க நடந்த டிராமாக்கான முக்கியமான காரணம் என்னன்னா மிஸ்டர் மோகன், உங்களால ஏத்துக்க முடியல நான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு வந்துட்டேன்றது. எங்களோட இந்த சொசைட்டில திரும்ப திரும்ப ரூல்ஸை மீறவங்களுக்கு இடமே இருக்காது. உங்களோட நடவடிக்கையால இந்த சொசைட்டில இருந்து வெளியே அனுப்ப போறாங்க. உங்க வீட்டை விட்டு போறதுக்கு தயாரா இருங்க. நோயாளி மாதிரி நடிக்கிறதுலயும் நிறைய பலன் இருக்கு. எல்லா நேரத்திலையும் எல்லாரும் நமக்கு சேவை பண்றாங்க. எந்த வேலையும் செய்யாம ஜாலியா இருக்கலாம். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமா கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நாடகத்தை நிறுத்தவே மாட்டேன். என்னைக்கு போர் அடிக்குதோ அன்னைக்கு டிராமாவை நிறுத்திடுவேன். நான் எப்படா குணமாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்குமே நான் எந்திரிச்சு நிக்கிற நாள் ஒரு கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்கிறீங்களா? ஆமா சார், என்கிட்ட லேடிஸ்க்காக நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார். புரோட்டீன் பவுடர், டானிக் பவுடர். உங்க வீட்ல லேடிஸ் யாராவது இருந்தா கூப்பிடுங்க சார். தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஆக்சுவலி என்னன்னா, என் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் ஆல்ரெடி அழகாக ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது தேவையில்லை.
ஆனா 100 ரூபாய்க்காக எத்தனை நாள் இதை கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருப்பீங்க? நிறைய பணம் பார்க்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஐ மீன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோமாலாம் பார்க்காத. உனக்கு நல்ல அமௌண்ட் தான் கிடைக்கும். வேணும்னா அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிறைய பணம் கிடைக்கும்ல. சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஏம்மா, நீ எப்படிப்பட்ட பொண்ணு நான் எப்பமா சொன்னேன்? நீ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்துட்டு போ, எனக்கு என்ன? 5 lakhs கொடுக்குறேன். 5 லட்சம். இப்போ உங்க மைண்ட் மாறிடுச்சுல. இதான் என் பெஸ்ட் குவாலிட்டி. ஆக்சுவலி இந்த விஷயத்துல நான் ஒரு எக்ஸ்பர்ட் தெரியுமா? எப்போ எங்க எதுக்காக ஒரு மனுஷனோட நேரம் மாறும்னு தெரியும். அதனாலதான் நான் பணக்காரனா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்? I love people who comes straight to the point.